அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நேற்று திங்கக்கிழமை ஒரு 4 மணிலேருந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அம்மா வீட்டுக்கு போயிட்டு இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஒரு 1.5 மணி நேரத்துலேயே பார்த்திங்கன்னா தம்பி அடித்து கூப்பிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அவன் கிளம்பிட்டான். அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு சிம்பிளாக சமைச்சு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். எதுக்காக அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹஸ்பண்ட் எனக்கு 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுங்க. ஒரு சாதாரண ஃபீவர் தான் இந்த அளவுக்கு நொறுக்கி போயிடுச்சு அப்படின்னா நம்பவே முடியலங்க. முதல்ல பார்த்திங்கன்னா மனசாலையும் சரி உடம்பாலையும் சரி ரொம்பவே நொந்து போயிட்டோம். வீக்காக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனாலேயே பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு வந்தாச்சு. முதல்ல ஹஸ்பண்டுக்கு தான் பார்த்திங்கன்னா கோல்டு காஃப் இது வந்திருந்தது. அப்புறம் ஒரு 2 நாள்லேயே ஃபீவராக மாறிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். கொஞ்சம் பெட்டர் ஆனது. பட் கிளைமேட் எப்படி இருக்குது, அடிக்கடி மழை புயல் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காற்று இதெல்லாம் அடிக்கவே பார்த்திங்கன்னா இந்த ஃபீவருக்கு பூஸ்ட் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கு ஃபீவர் ஹெவி ஆயிடுச்சு. அப்புறம் எனக்குமே பார்த்திங்கன்னா ஃபீவர் வந்துருச்சு. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் அவரை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாரை பார்க்குறதுன்னே தெரியலங்க. அந்தளவுக்கு 2 பேருமே பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிட்டோம். யாருக்கு தண்ணி மொண்டு கொடுக்கறது, யாருக்கு சாப்பாடு போடுறது, இந்த மாதிரி இருந்தது. ஒரு 2 நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா நானுமே பார்த்திங்கன்னா சமைச்சு தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3ஆவது நாள் வரைக்கும் என்னால் சுத்தமாக முடியலங்க. ரொம்ப வீக் ஆகிட்டேன். யாராவது ஒரு 3ஆவது கை நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்குமே, யாராவது ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு சுச்சுவேஷன். சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஹேண்டில் பண்ணவே முடியலங்க. 2 பேருக்குமே உடம்பு சரியில்லை. ஒரு வீட்டில் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்கள நம்ம பார்த்துக்கிட்டு தேத்தி கொண்டு வருவோம். பட் 2 பேருக்குமே உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது 2 பேர் வாயிலேருந்தும் வர வார்த்தை என்னால் முடியல, இது முடியல, அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, சுத்தமாக முடியல, நமக்குன்னு யாராவது இருந்தால் நல்லா இருக்குமே இப்படின்ற மாதிரியே தான் வார்த்தைகள் வரும். அப்போது நீங்கள் என்ன தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாலும், டேப்லெட் போட்டாலும், இன்ஜெக்ஷன் போட்டாலும் நீங்கள் ஒரே சோகப்பாடலாக பாடிக்கிட்டு மனசில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா எந்த டேப்லெட் போட்டாலும் எந்த இன்ஜெக்ஷன் போட்டாலும் அது கேட்கவே கேட்காதுங்க. உங்கள் உடம்பு தேரவே தேராது. அப்போ தான் பார்த்திங்கன்னா அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நான் இந்த மாதிரி அம்மாக்கிட்டெல்லாம் மறைக்க முடியாதுல புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அம்மாவும் தம்பியும் சொன்ன ஒரே வார்த்தை, இங்கே கிளம்பி வந்துடுங்க, நானே கூப்பிட்டு வரேன், பஸ்லெல்லாம் வராத, நானே கூப்பிட்டு வரேன்ட்டு தம்பி அந்த டைமே கிளம்பி எங்களை கூப்பிட்டு வந்துட்டான். அம்மா வீட்டுக்கு போயாச்சு. புதன்கிழமை கிளம்பி போனோங்க. அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் கஞ்சி தான் வச்சு குடிச்சிருந்தேன். அப்போ சுத்தமாக பாத்திரம் கழுவல. சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம், வீட்டில் இருக்க மொத்த பாத்திரமும் சிங்கில் தான் இருந்தது. வீடு வாசல்லாம் அப்படியே இருந்தது. எல்லாமே அப்படியே போட்டு தம்பி கூட கிளம்பி போயிட்டோம். போகும்போதே பார்த்திங்கன்னா மனசில் 1000 ஓட்டம், வீட்டில் இப்படி இருக்கே அப்படின்ட்டு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அம்மாவும் தம்பியும் பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போகிறது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நம்ம மனசில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்ம உடம்புல முடியாமல் இருந்தாலும் சரி, இன்னொருத்தங்க வாங்க பார்த்துக்கலாம், நாங்கள் இருக்கோம் அப்படின்னும் போதும் மனசில் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி வருதுங்க, ஒரு உற்சாகம் வருது, ஒரு தெம்பு வருது. எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாதி வழியிலேயே பார்த்திங்கன்னா அந்த ஃபீவர்லாம் காணாமல் போயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். மனசு ஹாப்பி ஆகிடுச்சுல. அப்போ உடம்புல இருக்க வலியும் பார்த்திங்கன்னா பறந்து போயிடுச்சு. பட் கோல்டுலாம் இருந்தது, டயர்ட்னஸும் இருந்தது. ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவேலேருந்தே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னோட அவர் சீனியரில் ஒரு 2 டேஸ், அதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு கொஞ்சம் வீக்காக தான் இருந்தது. ஸோ அவரை பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு ட்ரிப்ஸ்லாம் ஏற்றிட்டு வந்தோம். பட் ஒரே நாளில் அவருமே பார்த்திங்கன்னா நல்ல பெட்டர்மெண்ட் ஆகிட்டார். எனக்கு தெரியும் எங்கள் அம்மாவுக்குமே உடம்பு சரியில்லை, பிபி சுகர் இருக்குது. அம்மா பார்த்திங்கன்னா என்னையும் என் ஹஸ்பண்டையும் உட்கார வச்சு சாப்பாடு போட முடியாது, சமைச்சிலாம் போட முடியாது, பார்த்துக்க முடியாது அப்படின்றது எனக்கும் தெரியும், அம்மாவுக்கும் தெரியும், தம்பிக்கும் தெரியும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அம்மா வா பார்த்துக்கலாம், என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன், வா ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் மாறினாலும் நல்லா இருக்கும், 4 பேரை பார்த்து பேசினாலும் உடம்பு தானாக நல்லாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை தான் பார்த்திங்கன்னா எனக்கு பாதி உசுறு கையில் வந்த மாதிரி இருந்தது. அதனாலேயே பார்த்திங்கன்னா உடம்பெல்லாம் சரியாயிடுச்சு. அங்கே போன பின்னாடி பார்த்திங்கன்னா நான் தான் மேக்ஸிமம் வேலை பார்த்துக்கிட்டேன். அம்மாவும் நானும் ஷேர் பண்ணி தான் எல்லா வீட்டு வேலைகளிலும் பார்த்துக்கிட்டேன்.
பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்பவும் பார்த்திங்கன்னா அங்கே முடிஞ்சது நம்மளால், இங்கே முடியல. அதுக்கு காரணம் நம்ம மனசு தாங்க. முதல்ல நம்மளுக்கு யாருமே இல்லையே, ஐயோ நம்மளால் முடியலையே, இந்த டைமில் கூட நம்ம கூட பேசுகிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னும்போது அந்த டைமில் நம்ம இன்னுமே நொறுங்கி தான் போவோம். இங்கேயுமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரிலேஷன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க, ரொம்ப நெருக்கமானவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் பட் யாருமே ஹெல்ப் பண்ணலை. அதுவே தான் பெரிய பிரச்சனைக்கு காரணமாக இருந்துச்சோ என்னவோ தெரியல. நானும் ஹஸ்பண்டும் இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருக்கோம், ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு உடஞ்சி போனதில்லை. நாங்களே விழுந்து நாங்களே எந்திரிச்சு உட்காந்துப்போம். ஆனால் இந்த டைம் தான் பார்த்திங்கன்னா என்னமோ தெரியல, மனசளவில் முதல்ல அவுட் ஆகிட்டோம். அப்புறம் உடம்புமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா நல்லாவே உடம்பு சரியாயிடுச்சு. இப்போ வீட்டுக்கும் வந்தாச்சு. ஒரு சாதாரண ஃபீவருக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஒரு சாதாரண ஃபீவர் தாங்க, பட் மனசு உடஞ்சி போயிடுச்சுல, அதுதான் காரணம். யாருமே இல்லாத ஒரு ஊரில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா கூட பரவாயில்ல, எல்லோரும் நம்மளுக்கு இருக்காங்க அப்படின்ற இடத்துல நம்மளுக்கு யாருமே இல்லை அப்படின்ற எண்ணம் வருது பார்த்திங்கன்னா, அப்போ தான் நம்ம அவுட் ஆவோங்க. அம்மா தம்பி எங்கேயோ இருந்து வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டு பார்த்துக்கிட்டாங்க. பரவாயில்ல, ஒரு கதவு அடைச்சாலும் இன்னொரு கதவு ஓப்பன் பண்ணி தான் கடவுள் விடுறாரு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசு கஷ்டமாகவே இருந்தது. நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை, ஒவ்வொரு அனுபவத்தை, ஒவ்வொரு பாடத்தை நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கிட்டே தாங்க இருக்கிறோம். அது சாகிறதுக்கு கடைசி காலம் வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டே தான் இருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்ட்டு இதனால தான் சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த 6 நாளில் நான் கற்றுக்கிட்ட பாடம் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களை நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவங்க கூட நம்ம சண்டை போட்டோமோ போடலையோ, விரோதம் இருக்கோ இல்லையோ, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ தூரத்து சொந்தமோ நெருங்கிய சொந்தமோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு முடியல அப்படின்ட்டு நம்ம காதுக்கு தெரிய வரும்போது நம்ம அவங்கக்கிட்ட முதல்ல போய் நிற்கணுங்க. நம்மளால் முடிஞ்ச ஒரு பண உதவியோ, அவங்களுக்கு எது தேவைப்படுதோ, வார்த்தைகளோ இல்லை ஒரு ஆறுதலோ நம்பிக்கையோ எது தேவைப்படுதோ, இல்லை சமைச்சு கொண்டு போயிட்டு ஒரு கஞ்சியோ இல்லை ஒரு பருப்பு சாதமோ ரசம் சாதமோ ஏதோ ஒன்று செஞ்சு போய் கொடுத்து அவங்க கூட பேசிட்டு வர்றது தாங்க. அப்போ தான் அவங்க பார்த்திங்கன்னா சீக்கிரமாக தேறிட்டு வருவாங்க. இதுதான் இந்த 6 நாளில் நான் கற்றுக்கிட்ட பாடம். யாருக்காவது உடம்பு முடியல அப்படின்ட்டு நம்ம கேள்விப்படும் போதும் அடுத்த செகண்ட் அவங்கள ஓடி போய் நம்ம பார்க்கணுங்க. அந்த மாதிரி இருக்கணும். இல்லை நம்ம கண்டுக்காமல் நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது அப்படின்றது மட்டும் இந்த 6 நாளில் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன விஷயந்தான், பட் சில நேரத்தில் அது பார்த்திங்கன்னா நம்மளை ரொம்ப புரட்டி போட்டுடுங்க. அந்த மாதிரி தான் எங்களுக்கும் இந்த வாட்டி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்